அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ வெல்கம் டு என்பி விலாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சிக்கன் சவர்மா செய்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம இப்போ காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கோம். என்னென்ன காய்கறின்னு பார்க்கலாம். கோபீஸ், கேரட், வெங்காயம், வெள்ளரிக்காய், கொடமிளகாய், இது போல் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்து அதை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எலும்பு இல்லாத கறியை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுப்போம். நம்ம எவ்வளோ சவர்மா செய்ய போகிறோமோ அதுக்கு தக்க சிக்கன் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ பொரிக்கிறதுக்கு மசாலா பரட்டிக்கலாம். அதுக்கு மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், இது காஷ்மீர் சில்லி பவுடரு, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இதுக்கும் எலுமிச்சப்பழம் பாதி எடுத்து சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் சோயா சாஸு அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா உரிச்சு இப்போ நம்ம அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு பாத்திரம் காஞ்சதும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகவும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக. இப்போது நம்ம காய்கறி லெமன் ஜூஸு உப்புலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு கோப்பையில் நம்ம ஷவர்மாக்கு தக்கன தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அது கூட தக்காளியும் சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி. நம்ம பொரிச்சு வச்சுருந்த கோழியும் அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இன்னும் மைனஸ் சேர்க்கல. மைனஸ் சேர்க்கவும் நல்லா இன்னமும் மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மைனஸ் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்பூன்ட்டு நல்லா மிக்ஸ் ஆக மாட்டேன்ருச்சு, அதனால் நான் கைட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். இப்போது நம்ம நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். மாவு மைதா மாவை தான் பிசைஞ்சு வச்சுருந்தோம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு உருண்டையாக ஊட்டும் போது ஒன்று பெருசாகவும் சிறுசாகவும் இருக்கும். நம்ம
இந்த இதை ஃபாலோ பண்ணி விட்டோம்னா எல்லா உருண்டையும் வந்து ஒரே சைஸில் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டா எல்லா உருண்டையும் ஒரே சைஸில் நமக்கு கிடைக்கும். இப்போது நம்ம சப்பாத்தி கட்டையில் லைட்டாக மாவு விட்டு பாருங்கள், இது போல் தட்டி எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில். தோசைக்கல் சூடானதும் இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையும் உள்ளாக்க வச்சு ரவுண்ட் பண்ணிடுவோம். நீங்கள் அந்த ரொட்டியில் வந்து மைனஸு தடவினாலும் தடவிக்கலாம், டொமேட்டோ சாஸ் தடவினாலும் தடவிக்கலாம். நாங்கள் அந்த சிக்கன் எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் மைனஸ் டொமேட்டோ சாஸ் எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணியிருந்ததுனால நாங்கள் ரொட்டியில் அதை யூஸ் பண்ணல. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் ஷவர்மா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவுமே டேஸ்டியான சிக்கன் ஷவர்மா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.